சொல்லுவதோ இளமையாக இது எடுத்துகிட்டு இருந்தார். சரி இவர் வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கார்ல, இவர் என்ன மாதிரி படம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது படம். அந்த ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன், கஸ்தூரிராஜா அது நீங்கள் பண்ண மாதிரியே இல்லையே, அது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை சார் நம்ம பசங்க பண்ணுறானுங்க, பசங்க பேரை போட்டால் இப்போ வந்து தெரியாது இல்லையா, அதனால் என் பேரை போட்டிருக்கேன், பசங்க தான் பெருசாக பண்ணுறான். ஆனால் இன்றைக்கி வந்து கஸ்தூரிராஜா பண்ணால் கூட பையன் பேர் போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் இப்போ. அதாவது தம் மக்கள் பெருமைக்கு இல்லையா, தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கும்போது அதுதான் உலகத்தில் ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா, என்னை விட என்னோட மகன் என் மகள் வந்து பெரிய நிலைமை இருக்குதுன்னா மிகப்பெரிய சந்தோஷம். இயக்குனர் அம்மா ராஜசேகர் இயக்கத்தில் சேலம் வெங்கை ஐயனார் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வெட்டு. இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இந்த பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக R.K. செல்வமணி, R.V. உதயகுமார், பேரரசு, மன்சூர் அலிகான் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நான் முதல்ல வந்து பிரேம் என்னை கூப்பிட்டாரு, வந்து இது மாதிரி நீங்கள் வரணும்னா. பெரும்பாலும் வந்து நான் கலந்துக்கும் போது 2-3 விஷயங்களை வந்து தான் அது ஒன்று. ஏன்னா நிறைய ஏதாவது ஒரு சின்ன பழமொழி இருக்குது, நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி. பெரிய வேலை என்னோடய வேலை எதுவும் இல்லை, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் பிரேம்நாத் வந்து என்னுடைய 30 வருஷத்தில் வந்து என் கூடவே நிழல் மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் அங்கே வந்துகிட்டே இருப்பார். ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர். இருந்தாலும் வந்து சில படங்களை போயிட்டு நான் என்ன பேசுகிறதே தெரியாமல் போயிட்டு ஏன் வந்து நினைப்போம் இல்லையா, அதனால் வந்து அந்த ட்ரெய்லர் முதல்ல காமிடான்னு சொன்னேன். அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே இருந்தது. அதுபோல் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்து அந்த ஹீரோவை நடிக்கிற ராகேந்திரா ஷாட் பார்த்தோன்னே இந்த பையன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அம்சம் எல்லாம் அதில் இருக்குது. நான் செம்பருத்திக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 10-12 ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன், எனக்கு சரியாக வராது, மறுநாள் வேறு ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன், வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஒருத்தர் வந்து எனக்கு வந்து 1990க்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து தியாகராஜன் சார் அமைச்சிருந்தார். அவரோட பையனோட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு. அதை பார்த்த உடனே எனக்கு இவன் தான் ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு. உடனே ஏற்கனவே ஷூட் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரசாந்த ஹீரோ போட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி ராக்கின்னு உன்னை பார்க்கும்போது உன்னோட முகத்தை பார்க்கும்போது கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ இதுவாக இருந்தது, யூத்தாகவும் ஒரு அன்பாக. அதை பார்க்கும்போது ஒரு வந்து ஒரு ஆண்களுக்கு கூட உன்னை பிடிக்கிற மாதிரி உன் அழகு உன்னோட கண்லேயும் உன் முகத்துலையும் இருக்குது. அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோ வருவேன். நான் உன்னை அதிகமாக புகழ விரும்பலை, ஏன்னா இந்த புகழ் போய் உன்னோட மண்டையில் ஏறிடக்கூடாது. நீ இது போல் எப்போவுமே இனிமையானவனாக இருக்கணும். வாழ்க்கையில் ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ண அடுத்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திமிர் எப்போவுமே அவர்கிட்ட இருக்காது. எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் அவனுக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழலை தன்னுடைய வேரை மறக்காமல் இருக்கிற நிலை இருக்குது. அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு நிச்சயம் உச்சத்தை அடைய, நீ எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அம்மா ராஜசேகர்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணார். அந்த தெலுங்கு படம் எடுக்கும்போது 3 டேஸில் அந்த சாங் முடிக்கணும் அப்படின்னு. முடிச்சிடலாம் சார்னார். ஆனால் எவ்வளோ பேர் வேணும்னா எனக்கு ஒரு 500 பேர் வேணும் அப்படின்னு. அங்கேயே ராஜமுந்திரியில் ஒரு 500 பேர் ரெடி பண்ணி பாட்டு எங்கே எடுக்கலான்னு. சார் வந்து இதுக்கு நடுவில் ரிவரில் ஒரு பெரிய செட்டு போட்டுக்கணும் சார். 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, 100 டான்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நாற்றுக்கு நடுவில் செட்டு போட்டு எப்படி சார் லைட் எப்படி சார் பண்ணுறதுன்னு. அதெல்லாம் ஆசை, பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர். ஆனால் 3 டேஸ் தான் இருக்கேன் சார். 2.5 டேஸில் எனக்கு அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரமாதமாக பண்ணி கொடுத்தார். அந்தளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணார், சிக்கனமாகவும் பண்ணார். இதுதான் வந்து டெக்னீஷியனோட இன்றைய தேவை. என்னென்னா பிரம்மாண்டம்ங்கிறது வந்து பணத்தில் மட்டும் இல்லை, அறிவிலும் பிரம்மாண்டம் இருக்குது. அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரம்மாண்டம் பண்ணுறங்கிறத நம்ம டெக்னீஷியன் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ராஜசேகர் வந்து மிகப்பெரிய உதாரணம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னார். நான் ரவிமரியா என்னை கேட்டான், அது சார் நானே டைரக்ட் பண்ணலான்னு. டேய் நம்ம வீட்டு பையனை நம்மளே டைரக்ட் பண்ணுறது நல்லா இருக்காதுரா அப்படின்னு சொன்னேன்.
சரி சரி சார் அப்படி போயிட்டான். இப்போ அவரோட இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க. ஆனாலும் ரவி நீ பாரு, அவர் தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணல பையனை, தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தெலுங்கில் வந்து எப்பவுமே வாரிசு இப்போ வந்து ராமாரோட பையன் வெங்கடேஷ், இவர் ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா, சிரஞ்சீவி பையன் வந்து ராம்சரண், அல்லு அர்ஜுன் பையன் வந்து அல்லு அர்ஜுன். இது மாதிரி வந்து அங்கே வாரிசு வந்து ஒர்க் அவுட், பெரிய ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இங்கே என்னென்னா, இங்கே பெரும்பாலும் என்ன ஆகுன்னா அந்த வாரிசு மேலே ஒரு கோபம் வரும். இங்கே எல்லாருமே நடிக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, இவங்க அப்பா ஹீரோ அதனால் இவனை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பையன் மேலே அந்த ஒரு இது இருக்கும். அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம். அதனால் தனுஷ் வந்தது வந்து கஸ்தூராஜாவில் இல்லைப்பா, நீங்கள் வந்து தனுஷ் வந்தது தனுஷால் செல்வராகவனும். ஏன்னா ஒரு அப்போ ஒரு ஆல்பர்ட் எடுத்துகிட்டு இந்த ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்து கஸ்தூராஜ் சார், சொல்லுவதோ இளமை இது எடுத்துகிட்டு வந்தார். சரி இவர் வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கார்ல, இவர் என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது படம். அந்த ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்குது. நான் சொன்னேன், கஸ்தூராஜ் அது நீங்கள் பண்ண மாதிரியே இல்லையே, அது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை சார் நம்ம பசங்க பண்ணுறானுங்க, பசங்க பேரை போட்டால் இப்போ வந்து தெரியாது இல்லையா, அதனால் என் பேரை போட்டிருக்கேன், பசங்க தான் பெருசாக பண்ணுறான்னு. ஆனால் இன்றைக்கி வந்து கஸ்தூராஜா பண்ணால் கூட பையன் பேர் போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் இப்போ. அதாவது தம்மின் தம் மக்கள் பெருமைக்கு இல்லையா, தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கும்போது அதுதான் உலகத்தில் ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா, என்னை விட என்னோட மகன் என் மகள் வந்து பெரிய நிலைமை இருக்குன்னா மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை. அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை. அதை வந்து தன் பேர் இருக்கா இல்லையா எப்படிலாம் இல்லாமல் கஸ்தூராஜ் சார் அது பின்னாடி இருந்து அவங்கள இன்றைக்கி ஒரு மரமாக்கிட்டார். அந்த மரத்தோட நிலையில் இன்றைக்கி ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாரமாக இல்லாமல் இவருக்கும் அவங்க பாரமாக இல்லாமல் ஒரு நல்ல நிலைமையில் பசங்க இருக்காங்க. அதுக்கு வந்து கஸ்தூராஜா அவங்க மனைவி இவங்க 2 பேரோட நல்ல குணம் கூட, அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா. நம்ம பண்ணுற நல்லது வந்து நமக்கு வந்து சேரலைன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும். அதனால் வந்து எல்லா புண்ணியத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த புண்ணிய பாவம் வந்து தன்னுடைய மக்களை சேரும். அந்த வகையில் இன்றைக்கி உங்கள் பசங்க நல்லா இருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேரோட நல்ல எண்ணம் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம். அதுபோல் ராஜசேகர் கூட வந்து தயாரிப்பாளருக்கோ இயக்குனருக்கோ எந்த சிரமமும் இல்லாமல் வந்து மிக சரியாக செயல்படக்கூடியவர். அதனால தான் அவரோட மகன் கூட நல்ல வாரிசாக வந்திருக்கார். அடுத்த வாரிசாக வரல, நல்ல வாரிசாக வந்திருக்கார். அதுபோல் ராதா சொன்னாங்க, என்னை வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மதர் நான் தான் உனக்குன்னார். உங்கள் பேர் ராதாங்கிறதால தான் உங்களை வந்து ஒரு அம்மாவை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட அம்மா பேர் ராதான்னு பார்த்தேன் நான். அதனால் ராதாங்கிறதால தான் உங்களை அம்மாவை சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ராகினோட அம்மா பேர் ராதா தான். அந்த இது ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்கள போட்டிருக்காரு, தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் வந்து உங்கள் ஷார்ட்ஸ் நான் கூட 4 ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஒரு வேறு மாதிரி சுந்தரா ட்ராவல்ஸை பார்த்தா ஹீரோயின் வந்து சீக்கிரம் இது மாதிரி ஆகிட்டீங்கன்னு சின்ன வருத்தம் இருந்தால் கூட இன்றைக்கி அழகான அம்மாவாக நீங்கள் அந்த படத்தில் இருக்கீங்க. அது மாதிரி நான் முதல்ல கேட்டது 2 தான் கேட்டேன், பிரேம்நாத் இதனோட ஹீரோ யார், அப்புறம் இதனோட கேமராமேன் யார். ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாத்துலேயும் டைரக்டரோட பங்கு இருக்குது. டைரக்டருக்கு நான் தான் கூட இந்த ஷாட் எடுத்தேன் இதெல்லாம் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி வந்து தன்னுடைய குழந்தைகளோட வளர்ச்சியில் ஒரு தாய் தந்தைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கோ, அதுபோல் திரைப்படத்துறையில் யார் நல்லா பண்ணாலும் அது டைரக்டரோட பங்கு இல்லாமல் இருக்காது. அதனால தான் டைரக்டர் 23 கிராஃப்டை பண்ணணும்னு அவசியமே இல்லை. டைரக்டரும் இருக்கு கார்டு போட்டாவே அவர் 23 கிராஃப்டையும் அவர் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒன்றுத்துக்கு நான் இருக்கேன்னு வந்து முன்னாடி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி ஒரு ஷாட்டை வந்து மிகச்சிறந்த ஷாட்டாக ஒரு கேமராமேன் எடுக்கிறாருன்னா அதில் டைரக்டர் பின்னாடி இருக்காருன்னு அர்த்தம். ஒரு மிகச்சிறந்த இசையை வந்து ஒரு இசையமைப்பாளர் கொடுக்குறாருன்னா அதில் டைரக்டர் வந்து இந்த வேலையை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அதனால் இந்த ஷாட்டை பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரத்துக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் அதில் இருந்தது.